பாஜக தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தமிழ்நாடு பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், இந்த கூட்டத்தில் என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது? லாவண்யா, குறிப்பாக பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா இரண்டு நாள் பயணமாக தற்போது சென்னை வந்திருக்கிறார். குறிப்பாக இன்று தனியார் கல்லூரியில் நடைபெற இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த மாநில மாநாட்டில் பங்கேற்பதற்காக வந்துள்ள அவர் சற்று முன்னதாக மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். குறிப்பாக பாஜகவை பொறுத்தளவிற்கு சமீபத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தற்போது இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக தீவிரமாக தயாராகி வரக்கூடிய நிலையில இந்த மையக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், எச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக பல்வேறு கூட்டங்களை நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்தான இந்த ஆலோசனைகள் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் 20க்கும் மேற்பட்ட செங்கல்பட்டு வடக்கு உள்ளிட்ட பல மாவட்ட தலைவர்கள் தற்போது இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுடனும் ஜே பி நட்டா ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் கூடுதலான கட்சிகளை இணைக்க வேண்டும் என்று பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. அந்த வகையில் தொடர்ச்சியாக தற்போது இந்த மையக்குழு கூட்டத்தினுடைய ஆலோசனைக்கு பிறகு மிக முக்கியமான பல விஷயங்கள் வாதிக்கப்பட்டதான அந்த தகவல்கள் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய தேசிய தலைவராக ஜே பி நட்டா இன்னும் ஒரு சில வாரங்களே தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு வருட காலம் அவருக்கு அந்த பதவியானது நீட்டிக்கப்பட்டு தற்போது வரை தலைவராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். புதிய தலைவர் விரைவில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நிலையில தற்போது இது ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் புதிய தலைவராக வருகின்ற பொழுது அவருக்கான சவால்கள் புதிதாக இருக்கும். எனவே தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த கூட்டணி விவகாரம் குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜய் வருவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில தற்போது இந்த மையக்குழு கூட்டத்தில் மிக முக்கியமான பல ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. கூட்டணி தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்று விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.